இவங்கள எது கிடைக்குதோ அதில அடிக்கலாம். தப்பே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஈனத்தனமான ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேரளா சுல்தான் பத்தேரி பகுதியிலிருந்து செப்டிக் டேங்க கிளீன் பண்ணி அத கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வனப்பகுதிகள்லயும், தேயிலை தோட்டங்கள்லயும், நீர்நிலைகள்லயும் கொட்டி தள்ளிட்டு போயிர்றாங்க. இது எதுவும் சமீபத்தில நடந்த சாதாரண விஷயம் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி தேவர்சொல, பாடந்துறைக்கு இடையிலான பகுதியில இதே மாதிரி இவங்க காட்டுக்குள்ள வந்து எல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பகுதி மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜேசிபிய கொண்டு வந்து மண்ணெல்லாம் எடுத்து போட்டு சரி பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி தேவர்சொல, பிதிர்காடுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் தேயிலை தோட்டத்தோட தேயிலை செடிக்கு மேலலாம் அடிச்சு விட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில தேயிலை பறிக்க போனவங்களோட நிலைமை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தேயிலை தோட்ட நிர்வாகமும் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் இனிமே நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. ஆனா திரும்ப 2 வாரத்துக்கு முன்னாடி சேரம்பாடி பகுதியில் இதே மாதிரி மனித கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குமா? இவங்க எல்லாம் 3 நேரமும் சோத்தத்தான் திங்கிறாங்களா இல்ல இந்த டேங்கர்ல இருக்கிறத கலக்கி குடிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இந்த செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியானது எல்லாமே பிளைன்ஸ்ல இருந்து தான் வந்திருக்குது. அதாவது மேட்டுப்பாலத்துக்கு கீழே இருந்து தான் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது, கேரளாவுக்கு வந்திருக்குது. கேரளாவில் 4 வண்டியை போட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள 4 வண்டியை போட்டுறாங்க. இவன் அவன் மேலே பழிய போடுறான், அவன் இவன் மேலே பழிய போகிறான். சரி, அதை விடுங்க. கேரளா கல்பட்டா பகுதியில் இந்த மனித கழிவுகளை சேகரிப்பு மையம் இருக்குது. இவங்க அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம். தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் கேத்தி பகுதியில் இதே மாதிரி ஒரு மனித கழிவுகள் சேகரிப்பு மையம் இருக்குது, அங்கேயாவது கொடுக்கலாம். இந்த 2 மையத்திலையுமே கொடுக்காம பொது வெளியில் கழிவு ஊற்றிட்டு போகிறாங்க. இவங்க சும்மாவை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு லிட்டருக்கு குறைஞ்சது 10லேருந்து 20 ரூபா வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட பேரம் பேசி வாங்குறாங்க. சராசரியாக ஒரு லிட்டருக்கு இவங்க 15 ரூபா வாங்கினா கூட அந்த டேங்கோட கெப்பாசிட்டி 8000 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் வரைக்கும் வருது. அதாவது ஒரு டேங்க் ஃபில் ஆனுச்சுன்னா 1,20,000 சம்திங் கிடைக்குது. பத்தேரி பகுதியில் இருக்கிற வண்டி கல்பட்டா போகிறதுக்கும், கூடலூர் பகுதியில் இருக்கிற வண்டி கேத்தி போகிறதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 டீசல் செலவு தான் ஆகும். அந்த காசை மிச்சப்படுத்துறதுக்கு தான் இந்த ஈனத்தனமான விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி பொதுவெளியில் பேசும்போது எல்லையில் இருக்கிற காவல்துறை இதெல்லாம் கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல. இதை பண்ணுறவங்க சோத்தத்தானே திங்கிறாங்க, கரைச்சி குடிக்கலல்ல. நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு போய் சேரட்டும். இந்த மாதிரி ஈனத்தனமான செயல் அவங்களும் செய்யாமல் இருக்கட்டும், பொதுமக்களுக்கும் அவேர்னஸ் கிடைக்கட்டும்.